ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரதியம்மா நல்ல நாகர்கோவில் போயிட்டு கஸ்தூரி அம்மா கையால் சாப்பிட்டுட்டு நல்ல ஹாப்பியாக வந்து இங்கே வந்திருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து செமலியா பாட்டி கையால் என்ன பண்ண போகிறோம், சாப்பிட போகிறோம். 2 அம்மாவுடைய சமையல் வந்து இன்றைக்கி மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறேன் நான். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இந்தா பார்த்தீங்களா, நைட்டுக்கு வந்து நல்லா தோசை, சரியா, தோசை வந்து பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்காகவே கஸ்தூரி அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுடைய மீன் குழம்பு, ஃபேவரேட் மீன் குழம்பு எனக்காக மட்டும்தான், வீட்டில் யாருக்காகவும் வைக்கல, எனக்காக மட்டும் ஸ்பெஷலாக வச்சு ஒரு பெரிய தூக்குச்சட்டி இருக்குல்ல, அதில் வந்து ஊற்றி எனக்கு தந்து விட்டாங்க. இந்த தோசையையும் அந்த காம்பினேஷனும் வச்சு சாப்பிட போகிறேன். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச ஃபேவரட் சட்னி கொஞ்சம் வந்து செமலியா பாட்டி வச்சுருக்காங்க. எனக்கு வந்து கேஸ் வந்து காலி ஆயிடுச்சு. பால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம்ஸ் போட்டிருப்பேன். ஸோ கொஞ்சம் பாலும் வந்து எனக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா காய்ச்சி கொண்டு வந்திருக்காங்க. உண்மையிலேயுமே வந்து கஸ்தூரி அம்மாவுடைய மீன் குழம்பு சமையல் வேற லெவல். அவங்க வந்து டிஃப்ரெண்டாக மாங்காய் நிறையா, நான் வந்து அவ்வளோவெல்லாம் நாங்களாம் மாங்காய் போட மாட்டோம், மாங்காய் வேற மாதிரி நல்லா இருந்துச்சு. அதனால் எனக்கு உனக்கே உனக்கான மாதிரி இப்போவும் இனி வந்து நாளைக்கு முள்ளு காலையிலேக்கும் ஸ்கூலுக்கும் வந்து என்ன போகிறேன்னா இதை தான் வச்சு சாப்பிட போகிறேன். மீன் குழம்பு வந்து 2 நாள் கழித்து வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா தான் அதனுடைய ஃபேவரட்ஸ். இது வந்து சூப்பராக இருக்கும். எப்படி இருக்கு பார்த்தீங்களா?